ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வந்து இட்லி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். நம்ம மோஸ்ட்டாக வெண்பொங்கலாம் அதிகமாக செய்ய மாட்டோம். அதுவும் வில்லேஜ் சைட்லாம் மோஸ்ட்டாக வெண்பொங்கலாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சை அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசிக்கு 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் வந்து வெண்பொங்கல் ரெடி. இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய்யிலேயே ஃபுல்லாக எல்லா பொருளும் கூட வதக்கலாம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் நெய் பிடிக்காதனால நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெண்பொங்கல் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.